பதினோரு பாலுக்கு 6 ரன் தேவை. கார்த்திக் ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிப்பாரா? ஆஹா, டாட் பால், அகைன் டாட் பால். கார்த்திக் டாட் பால். இது ஒரு ஸ்லோ பால். ஸ்லோ பால்ல ஒரு கட்டு கொடுத்தா போதும், அந்த பால் வந்து ஆஃப் சைடு அழகா போர் போகும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு தேவை 10 பாலுக்கு 6 ரன்கள் மட்டுமே. அகைன் கட்டிங், கட்டிங். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் 2 பால் டாட் பால். ஈஸியா அடிக்கலாம். மேட்ச் கையில இருக்கு, ரொம்ப சீரியஸா கொண்டு போயிருக்க கார்த்திக். ஒரு வெரி சின்சியர் மேட்ச், இருந்தாலும் ஈஸி. கட்டிங். ஓ, எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக். இது பால் 3 பால் சொதப்பால் எதிர்பார்க்கல. ஓகே, 4வது பால் கிடைக்கும் நினைக்கிறேன் சான்ஸ். ஓஹோ, மேட்ச் டேர்னிங் ஆகுது. ஒரு ரன், ஒரு ரன். ரெண்டு ரன் தேவை. 7 பாலுக்கு 2 ரன்கள். ஓகே, பவுலர் வந்து டெஸ்ட் பண்றாரு பேட்ஸ்மேனை. ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் சுபாஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கடைசி பாலுக்கு ஒரு 6 அடிங்க. 6 அடிச்சா நம்மளுடைய டீமோட பவர் காட்டலாம். ஆஹா, அருமையான 6, அருமை 6 சொன்ன மாதிரி 6 அடிச்சிருக்காரு சுபாஷ். 6 சுபாஷோட 6. வாவ் வாவ், அருமையான பேட்டிங். ப்ளூ பேந்தர்ஸ் வெற்றி. அருமையான ஒரு வெற்றி, அருமையான ஒரு வெற்றி சுபாஷ். அருமையான பேட்டிங் ப்ளூ பேந்தர்ஸ். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆலா ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு சிறப்பான பேட்டிங். பிரசாத் அவர்கள் சிறப்பான 2 கேட்ச் பிடிச்சாரு. அது எந்தன்னு தெரியல.